Hi foodies, welcome to my channel. இன்னைக்கு நம்ம அப்பள கூட்டுன்னு ஒரு ரெசிபியை பார்க்க போகிறோம். அதுக்கு வேண்டிய பொருள் என்னன்னு பார்க்கலாம். தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சது எடுத்துக்கோங்க, ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் திருவந்து, அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் 2 வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் தேவையான பொருளுங்க. அப்புறம் மெயினானது அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெய் அதில் கொஞ்சம் ஊற்றி கடுகு, அப்புறம் கொஞ்சம் உளுந்து, ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் எதுக்குன்னா நம்மளுக்கு செரிமானத்துக்கு ஜீரகம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கிறோம் நம்ம, அதனால் நான் ஜீரகம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் செரிமானத்துக்காக. இப்போது இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்ட உடனே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெங்காயம் சாஃப்டாகிற அளவுக்கு வதங்கினா போதும். எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல கூட்டுக்கு எப்படி வதக்கிறதுன்னு, அதே மாதிரி வதக்கிக்கோங்க நீங்கள். இந்த கூட்டு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அது புளிப்பாக இருக்கும், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க சேர்த்துக்க வேணாம். ஏன்னா நான் கூட்டில் வந்து தக்காளி எப்பயுமே போட்டுப்பேன். இப்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கிறோம். சால்ட்டு முன்னாடியே போட்டுட்டா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும், சீக்கிரமாகவே வதங்கிடும். அதுக்கு தான் நான் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் எப்பயுமே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கறது மஞ்சள் தூள். அதுவும் இந்த டைமில் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கினேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலி பூண்டு வந்து நசுக்கி போடுவாங்க, நான் வந்து அதே மாதிரி பண்ணாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே போட்டுட்டேன். இப்போது வெறும் மிளகாத்தூள் இது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்காக. இதில் வேறு காரம் எதுவுமே நம்ம சேர்க்கலை, பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்கலை, இந்த 1 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்கினேன். இப்போது உருளைக்கிழங்கு 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போட்டுக்கினேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது நான் 4 பேருக்கு தேவையான அளவு இந்த கூட்டு நான் பண்ணுறேன். இப்போது இந்த கடலைப்பருப்பு, வேக வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, 3/4 பதத்துக்கு வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டுக்கு. பருப்பு எப்பயுமே நீங்கள் வேக வைக்கும்போது நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும் பருப்பு. நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க வேகிறதுக்காக. உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்து வரணும், அதுக்காக தான் மூடி வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம கூட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிற நேரத்தில் வாங்கிட்டு வந்து வச்சு இதேமாரி சில்லு மாதிரி உடச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, பவுடர் மாதிரி பண்ணி. பவுடர்னால்
பவுடர் மாதிரி பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஏன்னா கையில் திருவுனா ரொம்ப வலிக்கும். அதனால தான் மிக்சியில் இதேமாரி அடித்து வச்சுப்பேன் நான். டப்பாவில் போட்டு வச்சுடுவேன், ஃப்ரீசரில் போட்டுடுவேன். இப்போ கறிவேப்பிலையும் போட்டுட்டேன் வாசனைக்கு நான். இப்போ மெயின் அப்பளமும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அப்பளம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அப்பளம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மெயினாக வந்து காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சமாக அப்பளமும் போட்டுக்கிறேன். நீங்கள் இதே மாதிரியே ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு எல்லாமே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். மெயினாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. இதில் எல்லாமே ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. அதை பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ரசம், அப்பளக்கூட்டு, அப்பளம், அப்புறம் தக்காளி காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.